intervals. Multiple intervals அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்கனாலே இருந்துட்டு you are going to integrate more than one time. சரிங்களா? அப்போ வேரியபிள் ஆஃப் இன்டகிரேஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா இட் இஸ் நாட் அ சிங்கிள் வேரியபிள், இட் இஸ் கோயிங் டு பி செவரல் வேரியபிள்ஸ். இதில் நம்ம பேசிக்காக வந்து 2 வேரியபிள் ஐடியாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் we will proceed. ஓகே, ஃபர்ஸ்ட் இருந்துட்டு ரீமான் இன்டகிரேஷன், ரீமான் சம் அப்படிங்கிறதே வந்து ஒரு டெஃபினைட் இன்டர்வல்ஸ்க்கு. ஹோப் யூ பீப்புள் நோ வாட் டு வி மீன் பை டெஃபினைட் இன்டர்வல்ஸ். டெஃபினைட் இன்டர்வல்ஸ் அப்படின்னாலே இருந்துட்டு இன்டகரல் a to b f of x dx. Integrals of this form we call it as definite integral. இந்த இடத்துல இந்த f அப்படிங்கிறது வந்து ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த ஐடியாவெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணியிருந்திருப்போம். we write Riemann sum in this form. இதில் சாம்பிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எடுக்கிறோம். அந்த சாம்பிள் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் கேன் பி எய்தர் லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட் ஆர் மிட் பாயிண்ட் ஆர் எனி பாயிண்ட் இன் திஸ் இன்டர்வல். இப்போ இருந்துட்டு xi-1 to xi அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலே இந்த இன்டர்வலில் இட் கேன் பி எனி பாயிண்ட். இங்கே டெல்டா எக்ஸ் வந்து அதாவது ஒரு டோட்டல் இன்டர்வல் இந்த a to b அப்படிங்கிற இன்டர்வலை நம்ம எப்படி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா we divide this into actually in between we find some points and divide the entire thing into sub intervals. இந்த ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டோட்டலாக ஆட் பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய ரீமான் சம்மாவே இருக்க போகுது. சரிங்களா? இப்போ இதில் இங்கே நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. இப்போ அதாவது இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஈச் டிஸ்டன்ஸை தான் வந்து we denoted by delta x. அந்த delta x வந்து as n becomes large, n வந்து லார்ஜராக இருக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க n becomes large அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கலாக we say as n approaches infinity அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். Finally the integral value is going to be limit n approaches infinity of this particular sum. சரிங்களா? இப்போ ஒரு பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்டெக்ரல் கேன் ஆல்சோ பி வியூட் அஸ் அ ஏரியா அண்டர் அ கர்வ். இப்போ ஏரியா அண்டர் அ கர்வ் அப்படின்னா உங்களுடைய இந்த ரெக்டாங்கிளுடைய வித்து தான் வந்து உங்களோட டெல்டா எக்ஸ் வேல்யூ. ஹைட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஹைட் நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது யூ கேன் சூஸ் த சாம்பிள் பாயிண்ட் எனிவேர் இன் திஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. சப்போஸ் இதுதான் நான் சூஸ் பண்ண சாம்பிள் பாயிண்ட் x1 ஸ்டாராக இருந்துச்சுன்னா ஸோ திஸ் லென்த் வி டேக் இட் அஸ் ஹைட் ஆஃப் அ ரெக்டாங்கிள் அண்ட் கால்குலேட் தி ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். இந்த மாதிரி ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும் ஒவ்வொரு சாம்பிள் பாயிண்ட் சூஸ் பண்ணி வி ஃபைண்ட் செவரல் ஏரியாஸ் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். Finally, when we add all these areas, that is going to be the area under this curve. So this is the ideology behind integration. By this idea only we evolved the concept of integration. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் வேரியபிள் வச்சு நம்ம இன்டகிரேஷன் பற்றி பேசினப்போ we had area. ஸோ இப்போ 2 வேரியபிள் பற்றி பேச போகிறோம். இப்போ 2 வேரியபிள் அப்படிங்கும் போது இருந்துட்டு we consider a rectangle. ஸோ ரெக்டாங்கிள் அப்படிங்கும் போது பார்த்துட்டிங்கன்னா சப்போஸ் ஃபார் சிம்பிளிசிட்டி பர்பஸ் லெட் மீ டூ இட் இன் அ பாசிட்டிவ் டைரக்ஷன். திஸ் இஸ் மை இன்டர்வல் ஏபி. ஸோ திஸ் இஸ் மை இன்டர்வல் சிடி. இப்படி எடுத்தேன் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் தி ரெக்டாங்கிள். அதாவது இன்டகிரேஷனுக்கு வந்து லோவர் லிமிட் அப்பர் லிமிட்டுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளோட லோவர் லிமிட் அப்பர் லிமிட்டாக இந்த ரெக்டாங்கிளில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம இப்போ எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம், இங்கே எப்படி வந்து 1 வேரியபிள் வச்சு இன்டகிரேட் பண்ணுறது ஏரியான்னு சொல்கிறோமோ அப்போ 2 வேரியபிள் வச்சு இன்டகிரேட் பண்ணுறது என்னவா இருக்க போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ வால்யூம் whenever function is a positive valued function. இப்போ இதைத்தான் வந்து இந்த ரெக்டாங்கிள், இப்போது இதே விஷயத்த நான் இங்கே 2 டைமென்ஷனில் அந்த ரெக்டாங்கிள் என்னங்கிறது உங்களுக்கு நான் பிளாட் பண்ணி காட்டியிருந்திருக்கேன். இதே வந்து நீங்கள் இங்கே 3 டைமென்ஷனுக்கு வரும்போது XY ஆக்சஸில் வந்து we are taking a rectangle. ஸோ இந்த ரெக்டாங்கிள் இப்போ இங்கே தான் நமக்கு இந்த XY ஆக்சஸ் இருக்குது. இப்போது ஃபங்க்ஷன் எங்கே இருக்க போகுது அப்படின்னா ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு பி தி தேர்ட் டைரக்ஷன். சரிங்களா? இந்த Z ஆக்சஸ் வந்து நம்ம ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல S அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சாலிட். இப்போ அது எங்க இருக்கு, இந்த ரெக்டாங்கிளுக்கு மேல இருக்க மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி இந்த இங்க லைன்ஸோட டிரா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டோட்டல் ஏரியாவுடைய இந்த டோட்டல் சாலிடோடைய வால்யூம் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா அங்க எப்படி ஒரு பர்டிகுலர் இன்டர்வலை சப் இன்டர்வல்ஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். சரிங்களா?
ஒரு இது இருந்த இடத்துல ஓகே. இப்போ 2 இது இருக்கு அப்படிங்கும்போது இதையும் சப் இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம், இதையும் சப் இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இதே மாதிரி லைன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ட்ரா பண்ணி பார்த்துட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் மெனி ரெக்டாங்கிள்ஸ். சரிங்களா? as in this figure 3 we will have many rectangles. அந்த ஒவ்வொரு ரெக்டாங்கிள்லையுமே வந்து நம்ம என்ன அங்கே எப்படி ஒவ்வொரு ரெக்டாங்கிளாக கண்டுபிடிச்சி ஏரியா கேல்குலேட் பண்ணோம். இங்கே வந்து ஒவ்வொரு ரெக்டாங்கிளாக கண்டுபிடிச்சி அந்த ரெக்டாங்கிள்லேருந்து நீங்கள் அப்படியே சாம்பிள் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ தேர்ட் டைரக்ஷன் which means it will become a cuboid. அந்த cuboidோட வால்யூம் கண்டுபிடிக்கிறது is easy to us. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கியூபாய்டோட வால்யூம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு ஃபைனலி we add all these volumes. That is going to be the double integral value. இப்போ டபுள் இன்டெக்ரலை பொறுத்த வரைக்கும் we make use of the concept double sum. சரிங்களா? இப்போ ஹைட் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அங்கே ஹைட் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த ஃபங்க்ஷன் வச்சு கேல்குலேட் பண்ணோம். ஸோ திஸ் வால்யூம் ஷால் பி அப்ராக்சிமேட்டட் ஆஸ் திஸ் வே, ரைட்? ஸோ இந்த டோட்டல் ஏரியா கேல்குலேட் பண்ணுறதுக்கு வாட் வி டூ இஸ் தட் வி ஃபைண்ட் வால்யூம் ஆஃப் சச் cuboids and finally we add this. So this is an approximation. இந்த அப்ராக்சிமேஷனில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அக்யூரசி வரும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணக்கூடிய ரெக்டாங்கிள்ஸ் வந்து எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஃபைனலி when you take m and n approaches infinity to this sum you are going to get the volume. So and this is how we define the double integral. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? இப்போ நான் சொன்ன இந்த ஐடியாலஜியில் ஸோ கிளாஸ் இப்போ பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். Sir, can you recall it again, sir? Okay. ஸோ ஒன் டைமென்ஷனில் அதாவது ஒன் வேரியபிள் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நார்மலாக இப்போ வரைக்கும் நம்ம இன்டகிரேஷன் அப்படின்னு பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா அதை வந்து ஒரு இன்ஃபனைட் சம்மை தான் வந்து நம்ம இன்டகிரேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த இன்ஃபனைட் சம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த ஒரு இன்ஃபனைட் சம்மை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதில் வந்து லிமிட் n approaches infinity எடுக்கும்போது what you are getting is that your integral value. So this is for one variable case. Now we are going to deal for two variables. இப்போ two variable டீல் பண்ணணும் அப்படின்னா of course we will have two axes, ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்க போது அண்ட் தென் மூணாவதா இன்னொரு இது விஷயம் வரப்போகுது. ஸோ ரெண்டு இன்டர்வல், இந்த ஒரு இதுக்கு ஒரு இன்டர்வல், அடுத்து இன்னொன்றுக்கு வந்து இன்னொரு இன்டர்வல். ஸோ அந்த காமன் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ ரெக்டாங்கிள். சரிங்களா? ஆஸ் ஒன் வேரியபிளில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் இன்டர்வலை எப்படி சப் இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே ரெண்டு டைரக்ஷன்லையுமே வந்து யூ வில் ஹேவ் டு ஸ்ப்ளிட் திஸ் இன்டு சப் இன்டர்வல்ஸ். சரிங்களா? அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா your entire rectangle will be split into number of subrectangles. ஓகே, இந்த மாதிரி சப்ரெக்டாங்கிள்ஸாக ஸ்ப்ளிட் ஆயிடுது. இப்போ இந்த விஷயத்தில் இப்போ ஒன் டைமென்ஷன் கேஸில் ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும் யூ டேக் சம் சாம்பிள் பாயிண்ட். இப்போ இந்த ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், which means you will have to find out this point. இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு what you do is that you just evaluate the function at this point. இதுதான் வந்து உங்களோட அந்த ஹைட் ஆஃப் தி ரெக்டாங்கிளாக இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ இங்கேயுமே வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சம்வேர் இந்த இடத்துல தான் வந்து அந்த இது இருக்கு அப்படின்னா யூ டேக் சம் சாம்பிள் பாயிண்ட். அந்த சாம்பிள் பாயிண்ட்டுக்கு இந்த விஷயம் வேணும் அப்படிங்கும்போது திஸ் சாம்பிள் பாயிண்ட் இஸ் டினோட்டட் யூசிங் அ ஆர்டர் பேர், சம் xi yi yj, இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்டா இருக்கும். இந்த பாயிண்ட் இஃப் யூ சப்ஸ்டிடியூட் இன் f that is going to be the height. இந்த ஹைட் வந்து அதுவாக தான் இருக்க போகுது. So once you find this height, you know the length and breadth. Now you can find out the volume of a cuboid. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கியூபாய்டோட வால்யூம் எல்லாம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அண்ட் ஃபைனலி வென் வி மேக் த சம் ஆஃப் ஆல் தீஸ் வால்யூம்ஸ் we are going to approximately get the volume of this one. இந்த அன்ஷேப்டு ஒரு ரீஜியன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மொத்தமாக. ஸோ இந்த டோட்டல் வால்யூம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். So this is how we calculate this thing. But this idea can be extended to any type of function. அதாவது இங்க பாசிட்டிவ் வேல்யூடா இருந்துச்சுன்னா வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
நெகட்டிவ் வேல்யூடா இருக்கிற பட்சத்தில் இருந்துட்டு இட் இஸ் நோ மோர் அ வால்யூம், பட் ஸ்டில் த சேம் ஐடியா கேன் பி எக்ஸ்டெண்டட் டு கால்குலேட் தி டபுள் இன்டெக்ரல் வேல்யூஸ். ஸோ அதுதான் வந்து இந்த இதுலேயும் கொடுத்துருந்துருக்காங்க. டபுள் இன்டெக்ரல்னா என்ன அப்படிங்கறது இங்க டிஃபைன் பண்ணியிருந்திருக்காங்க. Okay, sir. So is it clear now? Yes, sir. Okay, what about others? Yes, sir. Yes? Yes, sir. Yes, sir. Okay. So Sir. இப்போ இந்த இடத்துல வந்து we have a sample problem. இங்க நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற ரெக்டாங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a square. இதை வந்து அதுக்கப்புறம் வந்து we have a paraboloid. So paraboloid is in the shape. சரிங்களா? இப்போ இந்த வால்யூம் தான் நம்ம என்ன அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிக்கணும். How are we going to do it? ஸோ இங்க மேல இருக்கிற ஓகே ஜஸ்ட் மினிட், இந்த மேல இருக்கிற இந்த இது இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் தி பேரபோலாய்ட். இது கவர் பண்ணக்கூடிய வால்யூம் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம என்ன ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிறது தேர் இன் திஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ 4 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இந்த 0 1 அப்படிங்கும்போது இன் பிட்வீன் வி ஹேவ் 1. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு, ஈக்குவலாக வந்து 4 ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ் ஹியர். சரியா? இந்த மாதிரி இது பண்ணிட்டோம். இப்போ ஈச் ஏரியா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே இங்கே யூனிட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 1 தான் இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் ஈச் ரெக்டாங்கிள் இஸ் 1 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ ரெக்டாங்கிள்ஸோட ஏரியா வந்து 1. இப்போ this is what we have to do. இப்போ இது என்ன அப்படின்னா அதை தான் இங்கே எழுதி இருந்திருக்கோம், ஃபங்க்ஷன்ல இவாலுவேட் பண்ணணும். ஸோ இனிஷியலி வாட் வி டூ இஸ் தட் சாம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம 1,1 இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் வந்து சாம்பிள் பாயிண்ட்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? சாம்பிள் பாயிண்ட்ஸ் கேன் பி சூசன் எனிவேர். இங்க இருந்துட்டு சாம்பிள் பாயிண்ட்டை வந்து அப்பர் ரைட் கார்னரா எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. That is why we are choosing these points as sample points. இதே வந்து வேற லெஃப்ட் கார்னர்ல எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பர் லெஃப்ட் கார்னர்னு சொல்லியிருந்தா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி பண்ணியிருந்துருக்கலாம். புக்கில் வந்து இந்த ரைட் கார்னர் மட்டும் சொல்லியிருந்துருக்காங்க. I'll do this for the left corner as well. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வேணா இப்போ லெஃப்ட் கார்னருக்கு பண்ணிடுறேன். லெஃப்ட் கார்னருக்கு பண்ணிட்டு தென் we will see what is happening with the right corner. ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் கார்னர்ஸ் வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம. ஸோ லெஃப்ட் டாப் கார்னர். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி, இந்த விஷயத்துக்கு இதுதான். இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் 1,0. இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சரி ஸோ திஸ் இஸ் 0,1 அண்ட் திஸ் இஸ் 0,2. This is 1,2 and this is 1,1. So in the 4 points. Now we will have to evaluate this one with area of smaller rectangle plus f of 1,1 area of a smaller rectangle plus f of 0,2 area of a smaller rectangle plus this one area of a smaller rectangle. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க. f of 0,1 இதில் substitute பண்ணுங்க. If you substitute 0 in the place of x and 1 in the place of y, you are going to get 16 minus 0 minus 2. Am I right? Class, am I right? Yes, sir. Yes, sir. Okay, so this one multiplied with I 1. didn't understand. 1. And then f of 1,1, it is going to be 16 minus 1 minus, so 1 தான் நம்ம substitute பண்ண போறோம். It is going to be 2 multiplied with 1. And then plus 0,2. So 0,2 அப்படிங்கும்போது 16 minus 0 minus 2 square is 4. 4 multiplied with 2 is 8 times 1. Then plus 16 minus 1 minus 8 multiplied with 1. So பார்த்துட்டீங்கன்னா 14 plus 13 plus 8 plus 7. So it is going to be 20, 34, 42. Okay, so approximately I am getting my volume to be 42. எப்போ நான் லெஃப்ட் டாப் கார்னரை வந்து எடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்குதுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். புக்கில் அவங்க கேட்டிருக்கிறது வந்து அப்பர் ரைட் கார்னர் எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அப்பர் ரைட் கார்னர் எடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து they have done. You can just go through.
ஓகே, ஸோ இப்போ இவங்க இந்த அப்பர் ரைட் கார்னர் எடுத்தப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டீங்கன்னா இந்த டயக்ராம்லயே யூ கேன் see வெரி வெல். இங்க உள்ள வந்து தனித்தனியாக ஒரு கியூபாய்ட்ஸோட வால்யூம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த கியூபாய்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் we have approximated the volume of the requirements. சரிங்களா? இப்போ இங்கே ஆனா இதுல வந்து டீவியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த டீவியேஷன்ஸை நம்ம எப்படி வந்து கம்மி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா when you increase the number of rectangles, இங்க வந்து 4 இதா பிரிச்சோம். இது 4 இதுக்கு பதிலா if you do it for 8 things, இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இதே வந்து மொத்தம் 8 ரெக்டாங்கிளா ஸ்பிளிட் ஆயிருக்கு. இந்த 8 ரெக்டாங்கிளை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும், அது இன்னும் ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், 8 தான் பண்ணப்போ என்ன நடந்துச்சு, சரி ஆக்சுவலி 8 கிடையாது, ஒவ்வொன்றையும் 4 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண வாட் இஸ் ஹேப்பனிங் தட் இஸ் given in this diagram. ஸோ இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தாலே தெரியுது, when you increase the number of subrectangles, your volume ஓட approximation வந்து you are getting it in a better way. Is it so? ஓகே, ஸோ இதே வந்து நம்ம பின்னாடி வந்து இன்னும் ஃபர்தராக போக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் இந்த விஷயத்தை இந்த வால்யூம் எக்ஸாக்டாக எவாலுவேட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் ஆஸ் 48. நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் வந்து யூ ஆர் கெட்டிங் எ பெட்டர் அப்ராக்சிமேஷன். இங்கே இவங்க கொடுத்துருக்கிற டைக்ராம் எல்லாமே எதை பேஸ் பண்ணினா இந்த அப்பர் ரைட் கார்னர் தான். சரிங்களா? நான் பண்ண மாதிரி அப்பர் லெஃப்ட் கார்னர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இன் திஸ் கேஸ். Okay, is this clear? Shall we move to next problem? Yes, sir. Yes, sir. Okay, so Sir. Yes. So how to find the exact value, sir? அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்ப்போம். இட் இஸ் ஜஸ்ட் an introduction section. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ல அது எக்ஸாக்டா கண்டுபிடிக்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம்ப்பா. Okay, sir. 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 சொல்லுங்கப்பா, கேக்குது. If we choose different sample points, the answer will differ, sir. Yeah, exactly. சப்போஸ் வேணா இதுலயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நான் அப்பர் லெஃப்ட் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி லோவர் லெஃப்ட் எடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம், இல்ல லோவர் ரைட் எடுத்து ட்ரை பண்ணலாம். So if you do it in this way, you are going to get different values when you evaluate the sum. Finally, when you make your m and n goes to infinity, m and n goes to infinity-ங்கும் போது நீங்க இங்க சூஸ் பண்றது எந்த 4 கார்னர்ல எங்க வேணாலும் சூஸ் பண்ணுங்க, இல்ல மிட் பாயிண்ட் சூஸ் பண்ணனாலும் சூஸ் பண்ணுங்க. எப்படி சூஸ் பண்ணீங்கனாலும் when your m and n are large values, you are going to get the same value, but for smaller values the answers will be different. Okay. So anybody else have any doubts? Sir. Yes. Sir, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்கும்போது ஏன் சார் வேல்யூ மாறுது? இப்போ இதுலயே நீங்க பார்த்துட்டீங்கன்னா நான் இந்த கார்னரை வந்து இப்போ நான் இதுல எந்த கார்னரை சூஸ் பண்ணி பண்றேன்னு இருக்கு. இப்போ இந்த கார்னரை நான் சூஸ் பண்ணியிருக்கங்காட்டி இப்போ இந்த நான் எல்லா இதுலயுமே பார்த்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கார்னராவது வந்து இந்த ஷேப்போட டச் ஆயிருந்திருக்கும். சரிங்களா? இந்த கார்னர் நான் ஹைட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கியூபாய்டை ஃபார்ம் பண்ணி வால்யூம் கால்குலேட் பண்றேன். இப்போ நான் இந்த இடத்துல இது பண்ணாம என்னோட ஸ்மாலஸ்டே வந்து இங்க சரி இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணும்போது இருந்துட்டு ஐ எம் கவரிங் எக்ஸ்ட்ரா வால்யூம், ரைட்? ஸோ நார்மலாக வர வேண்டிய வால்யூம் விட இங்கே நான் எக்ஸ்ட்ரா வால்யூம் வர மாதிரி தான் நான் கவர் பண்ணுறேன். தட் இஸ் வாட். ஸோ இது 3 டைமென்ஷனில் உங்களுக்கு கிளியராக விஷுவலைஸ் பண்ண முடியலை அப்படின்னா யூ ஜஸ்ட் see here. சாம்பிள் பாயிண்ட் நான் இங்கே சூஸ் பண்ணேன். சப்போஸ் இங்கே இந்த பாயிண்ட்டை சாம்பிள் பாயிண்ட்டை சூஸ் பண்ண பதிலாக இந்த ஏங்கிற பாயிண்ட்டையே நான் சாம்பிள் பாயிண்ட்டை சூஸ் பண்ணியிருந்தேன்னா திஸ் வில் பி மை ரெக்டாங்கிள். சரிங்களா? அப்போ நமக்கு என்னது, ஆக்சுவலா இங்க கிடைச்சதை விட எனக்கு எக்ஸ்ட்ராவா ஏரியா கவர் ஆகுதா?
சப்போஸ் இதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா this is how my rectangle would be. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவர் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக நான் இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா this is how my rectangle would be. இப்போ இங்கே சூஸ் பண்ணதுக்கு பதிலாக இங்கே சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா this is what. ஸோ அது கம்மியும் ஆகலாம் அதிகமும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்க. அதனால தான் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. இதே வந்து இன்ஃபினிட்டிக்கு, அதாவது லார்ஜர் வேல்யூஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ லார்ஜர் வேல்யூஸ் அப்படிங்கும்போது இப்போ இருக்கு பார்த்துட்டிங்களா, இதையே வந்து நீங்கள் ஒரு 1000 சப் இன்டர்வல்ஸாக பிரித்து நீங்கள் கேல்குலேட் பண்ணோன்னா அதில் நீங்கள் ஒரு சாம்பிள் பாயிண்ட் சூஸ் பண்ணணும். அது அப்போ எவ்வளோ மைன்யூட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு இன்டர்வலை நீங்கள் 1000 சப் இன்டர்வல்ஸாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமா? Yes, of course it is possible to split this into 1000 sub-intervals, but when you try to visualize, it is very minute thing. Am I right? Yes, sir. And that is the exact reason when you take larger values, it is going to be approximately equal. But for smaller values, we are getting different values just because of this. இதை நான் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கும் 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்குமே ஏன் டிஃபர் ஆகுது, அதுவும் இந்த பாயிண்ட்ல சூஸ் பண்ணா ஏன் டிஃபர் ஆகுது, இந்த பாயிண்ட்ல சூஸ் பண்ணா ஏன் டிஃபர் ஆகுதுங்கிறதும் நான் காட்டிட்டேன். நமக்கு ரெக்யர்மெண்ட் என்னவோ அதை விட கம்மியாவோ இல்லை அதிகமாகவோ நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால தான் அந்த ஆக்சுவல் இன்டகிரேட் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதிலிருந்து ஒரு டீவியேஷன்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவல் இன்டகிரல் வேல்யூ வந்து ஒரு 32 அப்படின்னா உங்களுக்கு 320, 360, 400, 4000 அந்த அளவுக்கு டீவியேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது தப்பு. ஓகே, வேற யாருக்காவது எனி டவுட்ஸ்? அண்ணா புரியலடா. ஹலோ, ரொம்ப வீடியோ பிரேக் ஆகுதுண்ணா. வீடியோ பிரேக் ஆகுதா? பாதி தான் கேக்குது. ஓகே, ஆக்சுவலி வந்து கேக்குது. சப்போஸ் கேட்கறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நான் வீடியோ ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். இது ஐ வில் கிவ் யூ தி லிங்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ இருந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வேல்யூடு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா வால்யூமும் டபுள் இன்டகரலும் சேம் தான் அப்படிங்கிற ஐடியாவை தான் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இவாலுவேட் பண்ண போகிறோம். வி ஹாவ் டு இவாலுவேட் திஸ் ஒன். இந்த 1 - x² அண்டர் ரூட் இந்த விஷயத்த இவாலுவேட் பண்ணணும். இப்போ இங்க நம்ம பார்த்த இந்த சம்மேஷன் ஐடியா வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். சரிங்களா? அதனால இந்த வால்யூம் இதுவும் சேம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜி வச்சு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது பார்க்குறீங்க, யூ ஆர் டேக்கிங் த கிவன் ஃபங்க்ஷன், அந்த இன்டகரலுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இஃப் யூ டேக் இட் அஸ் z, this leads to x² + z² is 1. சரிங்களா? அப்போ இந்த x² + z² is equal to 1 அப்படின்னா இப்போ ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் இதே 2 டைமென்ஷன்ல if this is your x-axis and if this is your z-axis, this represents a circle. ஓகே, ஸோ வித் ரேடியஸ் 1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்க்கிள் தான் இருந்தது. ஆனால் இந்த சர்க்கிளில் வந்து பாசிட்டிவ் சைடில் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஃப்ரம் த கிவன் திங். ஸோ அப்போ பாசிட்டிவ் சைடு அப்படின்னாலே வந்து we consider only the upper half of the thing. ஸோ x-axis, z-axis ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளில் பாசிட்டிவ் சைடு மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா we are going to get something like this. ஓகே, ஆக்சுவலி இந்த சர்க்கிள் மட்டும்தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை அப்படியே y-axisக்கும் சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது you are going to get a half of a cylinder. So that is what you have. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ல இப்போ நம்மளை என்ன பண்ண சொல்லியிருந்திருக்காங்க, we are just asked to find the volume of a half of a cylinder. ஸோ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்முலா என்னதுப்பா? வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் πr². எஸ், πr² h.
ரைட். ஸோ திஸ் இஸ் தி வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர். இந்த இடத்துல ஹெச் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க, ஆர் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, ஹாஃப் ஆஃப் த சிலிண்டர் தான் நமக்கு இருக்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளோட ரெக்யர்மெண்ட்ல என்ன இருக்க போது, முன்னாடி ஒரு ஹாஃப் எக்ஸ்ட்ராவா இருக்க போகுது. ஸோ இங்க ஹைட் பார்த்துட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்க போகுது. ஸோ த ஹைட் இஸ் இவாலுவேட்டட் த்ரூ திஸ். சரிங்களா? ரேடியஸ் வந்து 1 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. மைனஸ் ஒய் ஆக்சிஸ்ல தான் நமக்கு டிஃபர் ஆயிருக்கு. பிகாஸ் எக்ஸ் ஆக்சிஸை யூஸ் பண்ணி தான் வந்து we have found the radius of a circle. So r value is going to be 1 and h என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க 2ங்கிற பாயிண்ட் y axis is differing from -2 to 2. ஸோ அப்போ y axisல -2ல இருந்து +2 வரைக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? 4. 4. So that is going to be the height for this cylinder. இந்த இது என்ன நமக்கு தெரியும். So if you calculate pi times of 1 square h is 4, it is simply 4 pi. இதுல half தான் நம்மளோட requirement. So that is what we get. Clear? ஸோ இப்போ அதாவது இந்த இன்டகிரேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர் டெக்னிக்கல் ஐடியா நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலதெல்லாம் வந்து அந்த இன்டெக்ரல் பார்த்துட்டோம் அப்படின்னாலே இன்டெக்ரலுக்கும் நம்ம ஜாமெட்ரிக்கலாக படிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்கிற பட்சத்தில் we can make use of that idea to evaluate the integrals. With the normal integration procedure போனீங்கனாலும் it may be lengthy than this. இல்லை இந்த Riemann's and calculation அந்த ஐடியாவில் போனாலும் of course it is going to be lengthy than this. But we know that for a positive valued function volume and a double integral are same. அந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணோம். We completed this problem. Sir. Yes. சார் இங்க பாசிட்டிவ் சைடு எடுத்துக்க சொன்னதுல சார் ஒய்க்கும் சேர்த்து தானே சார் பாசிட்டிவ் சைடா எடுத்துக்கிறோம்? இல்ல தம்மோ, எக்ஸுக்கு மட்டும் தான் நம்ம இது பண்ணிருக்கோம். பிகாஸ் இந்த given function y is not involved. But since this is a double integral, ஏரியா பத்தி பேச சொல்லி இருக்காங்க, over the r அப்படிங்கறதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டங்காட்டி y is there but it is not involving in this function explicitly. சார் அப்புறம் half of the cylinder மட்டும் தானே சார் நம்ம எடுத்துக்கிறோம்? புரியலப்பா. half of yes, half of அதனால தான் நான் கேக்குறேங்க சார். இப்போ நம்ம half of the circle பார்த்துட்டீங்கன்னா x ஆக்சிஸோட பாசிட்டிவும் z ஆக்சிஸோட பாசிட்டிவ் சைட்ல தான் எடுத்திருக்கோமே தவிர y ஆக்சிஸ்க்கு பாசிட்டிவ்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. பிகாஸ் நம்ம x and z வச்சு தான் இது பார்த்துட்டீங்கன்னா xல ரெண்டு சைடும் போயிருந்துருக்குது, zல தான் பாசிட்டிவ் சென்ஸ்ல நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அக்கார்டிங் டு திஸ் டயக்ராம் ஆஸ் வெல் நமக்கு இப்போ என்னன்னா எக்ஸ் வந்து -1ல இருந்து +1 வரைக்கும் அவங்க போகணும்னே சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் ஹேஸ் டு கோ ஃப்ரம் சம்வேர் இந்த சைடு ஹிடன். இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹிடன் சம்வேர் ஹியர், சம்வேர் ஓவர் ஹியர் யூ வில் ஹேவ் யுவர் -1,0,0 this point. Okay. From the given information x has to go from -1 to 1, y has to go from -2 to 2. Okay, only this function is positive. Suppose ஜென்ரலா அண்டர் ரூட் அப்படின்னாலே இருந்துட்டு பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். if we have to treat a negative square root it is specified minus. Okay, if it is not specified we are taking only the positive value of that square root. Is it clear now? Yes sir. Sir. சொல்லுங்கப்பா, கேக்குது. சார் இங்க நம்ம பாசிட்டிவ் சைடு தான் எடுத்துக்கணும்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறோம்? இப்போ என்னன்னாப்பா இங்க எப்பவுமே ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் சம்திங்னு கொடுத்துருந்தாங்கன்னா தான் வந்து அது நெகட்டிவ் வேல்யூ. மைனஸ் இல்லாமல் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா we are taking a positive square root. ஜென்ரலாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னாலே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வரலாம். இப்போ இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் இந்த ரெண்டு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் we are talking about functions. சரியா? பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம்.
இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபார் எவ்ரி ஓகே ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுடைய வெல் டிஃபைன்ஸ் பற்றி பேசுகிறோம்னா ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் ஏ வி ஹாவ் டு அசோசியேட் அ யூனிக் எலமெண்ட் இன் பி. அதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனே. இஃப் யூ கன்சிடர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு டிஃபைன் பண்ணுறேன்னா ஐ மே கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 நீங்கள் சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க. திஸ் மீன்ஸ் வாட், இங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 வந்து இங்கே 2க்கும் போகலாம் மைனஸ் 2க்கும் போகலாம் அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய பேசிக் டெஃபினேஷன், அதாவது இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு யூனிக்கான ஒரு எலமெண்ட் தான் நீங்கள் அசோசியேட் பண்ணணுங்கிறது தான் ஃபங்க்ஷனுடைய பேசிக் டெஃபினேஷனே. அந்த பேசிக் டெஃபினேஷனே வயலேட் ஆகுதுங்கிற மாதிரி போயிடும். ஸோ ஸ்கொயர் ஆனால் நம்ம ஒரு வெல் டிஃபைன் ஃபங்க்ஷனை வச்சு தான் அதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம், அதுக்கு இன்டகிரேட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபார் அ வெல் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒன்லி வி ஆர் டூயிங். அதனால இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு இங்கே ப்ளஸ் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா வி கன்சிடர் தட் அஸ் பாசிட்டிவ். நெகட்டிவாக இருந்தால் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இங்கே எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாதங்காட்டி we have to take that as a positive valued function so that it is a proper well-defined function. Only for proper well-defined function we can do differentiation and integration. Clear? Yes, sir. Okay. So anybody else have any doubt? So if not, let us move to the next one. இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிட் பாயிண்ட் ரூல். இப்போ மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி இந்த சாம்பிள் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா மிட் பாயிண்ட் சூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஒரு ரெக்டாங்கிளில் வந்து ஹவு டு யூ ஃபைண்ட் தி மிட் பாயிண்ட்? You have a intersection of diagonals. intersection of diagonals. Of the diagonals. Okay, so that is one way. Another way? இந்த இடத்துல you will not, இங்க according to our problem you will not know what is the உங்களுக்கு diagonal என்னன்னே தெரியாது, but still you will have to find out the midpoint. How can we do it? So we can divide the length and breadth into half. Okay, so this is what you are saying, am I right? So this is going to be the midpoint. இந்த பாயிண்ட் தான் மிட் பாயிண்டா வருங்கிறீங்க, am I right? Yes, sir. Exactly the same. So இந்த பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுது, இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியுது. Suppose if it is 1, if it is 2, and let us have this as 1, 1. Okay, let this be 2, 1. Let this be 1, 2. Let this be 2, 2. ஸோ இப்போ மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளோடைய மிட் பாயிண்ட் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் this point is going to be, this coordinate is going to be 1.5. Similarly, this coordinate is going to be 1.5 y value. So this is 1.5, 1.5. So in this way you will have to identify, அதாவது இந்த x coordinate எங்கிருந்து எங்க வரைக்கும் வேரி ஆகுதுன்னு பாருங்க. For each rectangle just look at the x coordinate, அது எங்கிருந்து எங்க வரைக்கும் வேரி ஆகுதோ அதோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. அதே மாதிரி y coordinate பாருங்க, அதோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. That is going to be the midpoint. Okay, so once you find the midpoint, and the midpoint sample points ஆ எடுத்துட்டு you will have to evaluate. Okay, so that is what is given in this problem. So என்னங்கிறது இப்போ நீங்களே go through பண்ணிட்டு யாராவது ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாப்பா? Entire problem is worked out here. Or else I'll explain this problem. இப்போ இதே மாதிரி sample problem ஏதாவது ஒன்று தந்தா நீங்க ட்ரை பண்றீங்களா? Yes, sir. Okay, sir. So let me erase this. இங்க நமக்கு first of all function என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வல் என்னன்னு பார்த்துட்டு மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லுக் அட் திஸ் ஒன். ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு எங்கிருந்து எங்க வரைக்கும் வேரி ஆகுதுன்னா 0ல இருந்து 2 வரைக்கும் வேரி ஆகுது, சரிங்களா? ஒய் இஸ் வேரியிங் 1 to 2. ஸோ இவ்வளோதான் நமக்கு இருக்க போகுது. ஸோ ஒய் இஸ் ஃப்ரம்
1 to 2. So it is, so this is our rectangle. சரிங்களா? இப்போ ரெக்டாங்கிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஓ என்னு சாரி எம்ஓ டூ என்னு டூ விச் மீன்ஸ் ஆக்சுவலாக இதையும் ரெண்டாக பிரிக்கணும், இதையும் ரெண்டாக பிரிக்கணும். பிரிச்சிட்டோம். ஸோ த கிவன் rectangle is split into number of subrectangles. இப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி இட் இஸ் கோயிங் டு பி 1,1. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி 1,2. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி 0,1.5 and this point is going to be 2,1.5 and this point is going to be 1,1.5. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு சப் ரெக்டாங்கிளுக்கும் மிட் பாயிண்ட் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் டூயிங் திஸ் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பா. சரியா? இப்போ இதோடைய இப்போ எக்ஸோட கோஆர்டினேட் மட்டும் என்னன்னு பாரு, 0 to 1 வேரி ஆகுது. ஸோ திஸ் ஹாஃப் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 0.5. ஸோ மிட் பாயிண்ட் உடைய ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வில் பி 0.5. or you may write that as 1/2, 0 plus 1 divided by 2. அடுத்து y எங்கிருந்து எங்க வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 1.5. So 1 plus 1.5 by 2 which is 2.5 by 2, or you may write this as 5/4. So 1 by 2, 5/4. இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். Similarly we have to find the midpoint of this one. இது x இங்க 0 to 1 தான். So half, 1.5ல இருந்து 2 வரைக்கும் வேரி ஆகுது. So this is 3.5 by 2 which is 7/4. So 7/4. Okay, இங்க 1ல இருந்து 2 வரைக்கும் வேரி ஆகுது. So x coordinate is going to be 1.5. அதே தான் இங்கே இருக்க போகுது. சரிங்களா? y coordinate என்னவா இருக்குன்னா இங்க என்ன y coordinate வந்துச்சோ அதே தான் இருக்க போகுது. So it is 5/4, 7/4. சரி, அந்த 1.5 வந்து you may also write this as 3/2. இந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பாயிண்ட்ஸ் தூக்கி கொண்டு வந்து இப்போ இந்த கிவன் ஃபங்க்ஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்க பண்ணியிருக்க மாதிரி நீங்க டைரக்டா இப்படியே கைமையா அப்படின்னு பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. யூ மே டேபிளேட் திங்ஸ். ஓகே, அந்த டேபிளேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட பாயிண்ட்ஸ் என்னவோ அந்த பாயிண்ட்ஸ் இங்கே எழுதிக்கங்க. ஓகே, அண்ட் தென் உங்களுடைய ஃபங்க்ஷன் வேல்யூ. ஃபங்க்ஷன் என்னது? x minus 3y². பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? 1/2, 5/4, 1/2, 7/4, 3/2, 7/4 and then 3/2, 5/4. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன்ல 1/2 minus 3 times of 5/4 square, 1/2 minus 3 times of 7/4 square, 3/2 minus 3 times of 7/4 square, 3/2 minus 3 times of 5/4 square. ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் ஹாஃப் வே டன். இதுக்கு அடுத்தது இங்கே நம்ம ஈக்குவலாக பிரிச்சுட்டோம். ஸோ வி வில் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் ஈச் ரெக்டாங்கிள். 4 ரெக்டாங்கிளுக்குமே ஏரியா சேமாவாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இஃப் யூ சி இட் இஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்என்பி என்னென்னவா இருக்குது அப்படின்னா 0.5ம் 1ம். ஸோ அவர் டெல்டா ஏ is going to be 0.5 multiplied with 1. So it is 0.5 or it is 1/2. Okay, இந்த வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு you just have to substitute and simplify. Is it clear? Yes, sir. So ஹலோ சார். சொல்லுமா. இந்த சம்ல டவுட் இல்லை சார், எக்ஸாம்பிள் 1ல ஒரு டவுட் இருக்கு சார். எக்ஸாம்பிள் 1. ஓகே. டெல் ஏங்கிறது ஏரியா ஸ்கொயர். அதுதான் இங்க ஸ்கொயரா இருந்தங்காட்டி சிம்பிளி a² 1² that's it. தானே சார் ஃபார்முலால ஏரியா ஆஃப்
ஸ்கொயர் வந்து ஃபார்ம்ல 4a ஸ்கொயர் தானே சார்? அப்ப அங்க 4 தானே வந்திருக்கணும், ஏன் 1 போட்டிருக்காங்க? இப்போ என்னன்னா நம்ம இந்த சப் ரெக்டாங்கிள்ஸா பிரிச்சிருக்கோம்ல, அந்த ஒவ்வொரு சப் ரெக்டாங்கிளோட ஏரியா என்னமோ அதைத்தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம இங்க வந்து ஈக்குவல் ரெக்டாங்கிள்ஸா ஸ்ப்ளிட் பண்றங்காட்டி டெல்டா ஏ வேல்யூ வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. இப்போ பேசிக் ஐடியா இந்த ரீமான் இவரோட ஐடியால பார்த்துட்டீங்கன்னா உங்க ரெக்டாங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா நீங்க பிரிக்கணுங்கிற மஸ்ட் கூட கிடையாது. இப்படி டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல வேணாலும் நீங்க பிரிச்சுக்கலாம். சரி, இப்போ டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல பிரிச்சீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் என்ன சொல்றது, இட் வில் பி கிளம்சி டு கால்குலேட். ஒவ்வொரு ரெக்டாங்கிளோட ஏரியாவும் தனித்தனியா கண்டுபிடிச்சு அண்ட் தென் யூ வில் ஹேவ் டு சம் இட் அப். இதுக்கு பதிலாக தான் இருந்துட்டு நீட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈக்குவலா பிரிச்சுக்கங்க. ஸோ வாட் எவர் இஸ் தேர் ஃபார் ஒன் ரெக்டாங்கிள் கேன் பி அப்ளைட் டு அதர் ரெக்டாங்கிள்ஸ் ஆஸ் வெல். இங்கே நம்ம ஈக்குவலாக பிரிச்சங்காட்டி ஒவ்வொரு ரெக்டாங்கிளோடைய ஏரியாவும் என்னன்னு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் 1. ஸோ ஆல் தி சப் ரெக்டாங்கிள் ஏரியா வில் பி 1. இங்கே நம்ம என்ன பண்றோம்னா ரெக்டாங்கிள்லயே லைக் என்ன சொல்றது, ஸ்கொயர்ஸ் இஸ் a particular form of rectangle. எல்லும் பியும் டிஃப்ரெண்டா இருந்தா ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். எல்லும் பியும் சேமா இருக்கும்போது ரெக்டாங்கிள் becomes a square. That's it. ஓகே சார். இங்க நம்மளோட என்டையர் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இப்போ இருந்துட்டு நான் இப்போ 3 டைமென்ஷன்ல பார்த்தேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஏதோ சம்திங் ஐ எம் கோயிங் டு ஹேவ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியா வால்யூம் கண்டுபிடிச்சு டோட்டல் வால்யூமை ஆட் பண்ண போறோம்ப்பா. இதுக்கு தான் இருந்துட்டு இப்போ இதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இந்த 3 விஷயம் தெரிஞ்சதுன்னா வந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி வால்யூம், ரைட்? ஸோ இந்த எல் என்ன, பி என்ன, அப்போ இந்த எல்பி இந்த விஷயம் தான் வந்து ஏரியாவை ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். If you know the area of this rectangle and if you multiply with the height, you are going to get the volume. ஒரே விஷயத்தை தான் in different termsல different wayல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்கோம்.